do percentage and simple interest உள்ள try these page number 34 அதில் write these percentage as decimals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 7 subdivision கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எல்லாமே ஈஸியாக தான் சால்வ் பண்ணோம். இப்போ பர்சன்டேஜ்லேருந்து டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம்னா டிவைடட் பை 100. இப்போ டிவைடட் பை 100 பண்ணணும்னா பின்னாலேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா இங்கே என்ன வரும் 0.03%. 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 0.03%. இப்போ 25%ன்னு இருக்குது. இப்போ 25%னால் நம்ம என்ன பண்ணணும் டிவைடட் பை 100ன்னு போகணும். இப்போ 25 டிவைடட் பை 100 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன 0.25. அடுத்து 18 இருக்குது 100 பின்னாலேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வந்துடும் 0.80ன்னு வந்துடும். 0.80னா 0.8ன்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 4 சப்டிவிஷன் 67 இருக்குது. டிவைடட் பை 100 போட்டோம்னா பின்னால் 2 நம்பர் தள்ளி போட்டுச்சுன்னா 0.67 வருமா அவ்வளோதான். இப்போ 17.5 டிவைடட் பை 100. இப்போ இது 1 இது 2 அப்போ முன்னாடி போயிடும். இப்போ 0.175. நெக்ஸ்ட் 6 சப்டிவிஷன் 135 டிவைடட் பை 100. 135 டிவைடட் பை 100னா பின்னால் இந்த 2 நம்பர் தள்ளி வந்துச்சுன்னா 1.35. 1.35. அடுத்து 0.5ன்னு இருக்குது. இப்போ 0.5ஐ டிவைட் பண்ண போகிறோம் எதால் 100ஆல். அப்போ 2 பாயிண்ட் முன்னாடி போகும். 2 பாயிண்ட் முன்னாடி போனால் என்ன வரும் 0.005. 0.005 அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.